அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை ஆராதனையிலே தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாதபடி ஆண்டவரை துதிப்போம், அவர் வழியிலே நடப்போம். ஆண்டவருக்கு பிரியமான சோத்திர பலி அவருக்கு பிரியமான சோத்திர பலிகளை கொஞ்ச நேரம் நாம் செலுத்த போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஆடுகளை, மாடுகளை, புறா குஞ்சுகளை பலியிட்டு தேவனை தெரிந்து கொண்டார்கள். ஆனால் இன்றைய புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்கிற நாம் அப்படிப்பட்ட பலிகளிலே தேவன் விரும்புவதில்லை. அவருக்கு பிரியமான பலி சோத்திர பலி. சோத்திர பலியை கொஞ்ச நேரம் நாம் செலுத்த போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம், ராஜாதி ராஜாவே உமக்கு சோத்திரம், கிருபை உள்ளவரே உமக்கு சோத்திரம், இரக்கமுள்ளவரே உமக்கு சோத்திரம், மனதுருக்கம் நிறைந்த தேவனே உமக்கு சோத்திரம், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே சோத்திரம், மகத்துவமானவரே சோத்திரம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவனே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா. பெரியவரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். யோனாவிலும் பெரியவரே சோத்திரம், சாலமோனிலும் பெரியவரே சோத்திரம், தேவாலயத்திலும் பெரியவரே சோத்திரம், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. Glory to Jesus. நன்றியோடுமை சோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடுமை சோத்தரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். எங்கள் பரிகாரியாய் இயேசு கிறிஸ்துவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். நானே பரிசுத்தர் என்று சொன்ன தெய்வமே சோத்தரிக்கிறோம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன இயேசுவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் பேரில் பற்றுதலாய் இருப்பற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு இருப்பதற்காய் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, மகிமையின் தேவனே உமக்கு சோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம். அருமை இரட்சகரே உமக்கு சோத்திரம். ஆவியான தேவனே உமக்கு சோத்திரம். எங்களை நோக்கி பார்க்கிற தெய்வமே சோத்திரம். எங்களை விசாரிக்கிற தெய்வமே சோத்திரம். எங்களை நடத்துகிற தெய்வமே சோத்திரம். நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறவரே சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே.
துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் பரிசுத்தர். அல்லேலூயா. இந்த மாலை ஆராதனை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த ஆராதனைக்கு வர வேண்டிய பிள்ளைகளை தேவன் தாமே துரிதமாய் கொண்டு வரும்படியாய், தேவனுடைய பிரசன்னம் இந்த கூடாரத்திற்குள் இறங்கும்படியாய், பேசும் தெய்வமே நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே பேசுவீராக. தகப்பனே சோதரி ஆசீர்வதிக்கும்படியாக அல்போன்சா ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாலை வேளை ஆராதனைக்காக உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, இந்த மாதத்தின் ஆண்டவரே முதல் வாரத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இது மட்டுமாய் வழி நடத்தின மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே கர்த்தாவே. கடைசி கால சியோன் சபையாய் நாங்கள் திறப்பின் வாசலில் நிற்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிற ராஜா ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, நீர் ஒன்றுமில்லாதில் இருந்த போதிலும் அற்புதத்தை செய்கிற தேவன் ஆண்டவரே. துதிக்கிறோம். இதோங்கப்பா இந்த ஆராதனையே உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆரம்பம் முதல் கர்த்தாவே முடிவு வரை நீர் இருந்து வழிநடத்த முடியாது சொல்லிக்கிற ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே. வேதத்தில் சொல்லப்பட்டது போல என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் சொல்லியிருக்கிற ஆண்டவரே அப்பா. அப்படியா எங்க தாவே இந்த ஆராதனை நன்மையை மாத்திரம் நாங்கள் பெற்றுக்கொண்டு கடந்து போவதற்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா தாவே. துதிக்கிற பாடல் பாடும் பொழுது அப்பா தேவ மகிமை இறங்க முடியாது சொல்லிக்கிறேன். கூடாரத்தை சுற்றிலும் ஆசீர்வாதமாய் ஆண்டவரே மாற்ற முடியாது சொல்லிக்கிற ஆண்டவரே. உண்மை உயர்த்தி பாடும் பொழுது ஆண்டவரே அப்பா கர்த்தாவே பரலோகத்திலே அந்த மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் அப்பா. அப்படியாய் கர்த்தர் ஆராதனையை தொடர்ந்து ஆண்டவரே வழி நடத்தி கொடுக்க முடியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிற வேதத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி அற்புதத்தை செய்கிற ஆண்டவரே. அநேக அற்புதங்களை செய்த கர்த்தர் இந்த ஆராதனையிலையும் கர்த்தர் ஆண்டவரை விடுதலை கொடுங்க. யாரை நீங்கள் தீர்மானித்திருக்கிறீரோ அவர்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறார். வரவேண்டிய மக்களை கர்த்தர் துரிதமாய் கொண்டு வந்து சேருங்க ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிற ராஜா. இந்த உலகம் ஆண்டவரே முழுவதும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியா வேறு பெற்ற ஆத்துமா ஆண்டவரே முக்கியம் என்று அநேகர் இந்த இடத்துல கூடி ஆராதிப்பதற்கு நீ தடைகளை எடுத்து போட்டு கொண்டு வந்து சேர்க்க முடியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் கர்த்தாவே. அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்தவர்கள் ஆண்டவரே வந்தவண்ணமாய் போகாதபடிக்கு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இடத்தை விட்டு கடந்து செல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா தாவீது சொல்லுகிறார் வேதத்திலே ஆண்டவரே உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சி. அப்பா துதிக்கிறோம். அப்படியா நாங்கள் வாசிக்கிறோம். இந்த வேதத்தின் மூலியமாய் நாங்கள் ஒரு மன மகிழ்ச்சியுடையவர்களாய் அப்பா இந்த இடத்துல நாங்கள் மகிழ்ச்சியானவர்களாய் இந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை வேங்கப்பா ஆண்டவரே. துதிக்கிற வேற எந்த மகிழ்ச்சியும் ஆண்டவரை நாங்கள் தேடி போகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆராதனைக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்படியா அப்பா மகிழ்ச்சி உள்ளவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. துதிக்கிறங்கப்பா. துதிக்கிறப்ப ஆவியின் அபிஷேகம் பெற்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் நாங்கள் இந்த இடத்துல நிரம்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. துதிக்கிற ஆண்டவரே. அப்பா துதிக்கிற தேவ தூதர்கள் ஆண்டவரே உம்மை துதித்து கொண்டு இருக்கிறார்கள் பூமியிலே ஆண்டவரே. உம்மாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து தேவ செய்தியை கொடுக்கிற அப்பாவை மறைத்து தேவன் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிற ராஜா ஆண்டவரே. துதிக்கிற வார்த்தை வெறுமையாய் போகக்கூடாது கர்த்தாவே. அப்பாவை துதிக்கிறோம். யாருக்கு சேரணுமோ அவங்க ஆண்டவரே வார்த்தையை அனுப்புங்க ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிறோம் உண்மையே நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிறோம். அப்பா அன்றைக்கு ஆண்டவரே கர்த்தாவே எலியா ஜெபித்தார். அல்லேலூயா. அவரே தேவன் அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களை ஆண்டவர் தாங்கி பிடிக்கட்டும் ஆண்டவரே. துதிக்கிற ஆண்டவரே. அப்பாவை நேசிக்கிற ஆண்டவரே. அப்பா வேதத்துல பார்க்கும் பொழுது அப்பா மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார், கலங்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனால்
தேவையானது ஒன்று ஆண்டவர், இந்த வேத வசனத்தை நீங்க அனுப்புங்க ஆண்டவர். அப்பா தொடர்ந்து கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆரம்பம் முதல் முடிவு வரை வழி நடத்தி கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்னும் உற்சாகமாய் ஆண்டவர் இந்த ஆராதனை நடத்தி முடிக்க கர்த்தர் பலனை கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிற எல்லாவற்றையும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வெறுமையாக்கி கரங்களை கூப்பி ஒரு விஷயம் மாத்திரம் தாழ்த்தி இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீரே பொறுப்பேற்றுக் கொண்டு வழி நடத்தும், எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனும் பரிசுத்த நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு தங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கூடி ஒரு மனதோடு துதிக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். நம் வேதத்தில் பார்க்கிறோம், துதிக்கிற மனுஷன் என்று சோர்வடைய மாட்டான். அவருடைய வாழ்க்கையில் சோர்வு என்பதே வராது. ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆண்டவரை துதித்து சில பாடல்களை பாடும் பொழுது ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமைப்படும். அப்படி நாம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமானால் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்க மாட்டார். நம்முடைய துதியிலே அவர் கீழே இறங்கி வந்து நம்முடைய மத்தியிலே இருப்பார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆண்டவரே, ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த வருடத்தினுடைய ஒரு மாதமும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழி நடத்தி இந்த 2வது மாதத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை நல்ல தேவன் அவர். இம்மட்டுமாய் நமக்கு உதவி செய்த தேவன். இனியும் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே நீர் தந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, நீர் எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்னோடு சேர்ந்து கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த மாலை வேளையிலும் இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் பாடும் பொழுது திரும்ப பாடும்பொழுது என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நல்ல கரங்களை தட்டுங்க. சவுண்டு. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? பாடுங்க.
பாடுங்க. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி 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 நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? பாடுங்க. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் காத்ததை போற்றி பாடுவே. பாடுங்க. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் காத்ததை போற்றி பாடுவே. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சொல்லுங்க. கோடி கோடி பாடுங்க. நல்ல வாயை திறந்து என்னோடு சேர்ந்து பாடுங்க. நல்ல கரங்களை தட்டி மாதமெல்லாம் நடத்தின தேவன் நல்ல உற்சாகமா பாடுங்க. வாழ்நாள் எல்லாம் திரும்ப பாடுங்க. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் காத்ததை போற்றி பாடுவே. சொல்லுங்க. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் காத்ததை போற்றி பாடுவே. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் சொல்லுங்க. பாடுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்தி என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவே. தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவே. சொல்லி பாடுங்க. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவே. தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு
தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவே. குறைகள் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகள் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? பாடுங்க, கோடி கோடி பாடுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லி பாடுங்க. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? பாடுங்க, கோடி 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 நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? திரும்ப பாடுங்க. தனிமையிலே தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவே. தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தேற்றியதை பாடுவே. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவே. தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவே. குறைகள் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகள் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி பாடுங்க, சத்தத்தை உயர்த்தி பாடுங்க, சொல்லுங்க. கோடி 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 நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சிறுமையும் எளிமையும் மான என்னையும் ஒரு சிங்காசனம் வைத்தீரே, உம்மை பாடுவே. அலங்கோலமாயிருந்த என் வாழ்க்கையை அலங்காரம் மாற்றியதை போற்றி பாடுவே. சொல்லி பாடுங்க. சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே, உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக போற்றி பாடுவே. பொழுதியிலிருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. பொழுதியிலிருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி பாடுங்க, நன்றி செலுத்தி பாடுங்க. முழு இருதயத்தோடு நல்ல கரங்களை தட்டி, ஒரு மாதமும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தாரே. நல்ல கரங்களை தட்டி கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கு ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்தவரே. எண்ணி முடியாத
சொன்னாலும் பத்தவே பத்தாது. ஹல்லேலூயா. ஜீவனை தந்து அதை பாதுகாத்து பராமரித்து இதுவரைக்கும் நம்மை கூட்டி சேர்த்து வந்த நல்ல தேவன் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து ஹல்லேலூயா தகப்பனை போல தேற்றி தாயை போல தேற்றி நம்மை நடத்தி வந்த தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரே என்னை இந்த ஒரு மாதமும் நடத்தினா, மாதம் முழுவதும் தேவைகளை சந்தித்தா, மாதம் முழுவதும் என்னை பாதுகாத்தார், மாதம் முழுவதும் என்னோடு கூட இருந்தார். ஓ ஹல்லேலூயா. அவர் நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் கர்த்தரோ என்ன செய்ய மாட்டாரு? ஒரு நாளும் மாறாதவர். ஹல்லேலூயா. காலையில் எழுந்தது முதல் ராத்திரி படுக்கும் வரைக்கும் நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சேர்ந்து இன்னொரு பாடலையும் பாடுவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி பாடணும். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் பாடுறோம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த என்ன செய்வாங்க? பலி செலுத்துவாங்க. அதை ஆண்டவர் என்ன செய்வார்? நுகர்ந்து அதில் அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனார். ஆனால் இப்போ நாம் என்ன பலியாக செலுத்துகிறோம்? ஆட்டையும் மாட்டையும் இதெல்லாம் செலுத்துகிறோமா? இல்லை. கர்த்தருக்கு நல்ல பாடி பலி செலுத்தணும், ஸ்தோத்திரம் பண்ணி பலி செலுத்தணும், ஆராதித்து பலி செலுத்தணும். அதுதானே? ஹல்லேலூயா. இப்போ இந்த ஓய்வு நாளில் நம்ம சபையாக கூடுறது என்னதுக்கு? கர்த்தரை உயர்த்தி பலி செலுத்த தான் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. சொல்லி பாடுங்க. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, பாடுங்க. நீங்க பாடுங்க. நன்றி. யாருமே பாட மாட்டீங்க, நல்லா பாடுங்க. நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சொல்லி பாடுங்க. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தே, கழுவி விட்டே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தே, பாவம் நீங்கிட கழுவி விட்டே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சொல்லுங்க. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே.
இந்த முறையிலே குரல் எழுப்பும். சிலுவை ரத்த நீர் சிந்தினீரே, ரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். ரத்த கோட்டைக்குள் பாடுங்க, எதிரி நுழையாமல் சொல்லி பாடுங்க. ரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு ரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சொல்லுங்க, நன்றி தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டு இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டு. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டு இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டு. சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டே. உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சொல்லுங்க, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தா. பாடுங்க, நன்றி பலிபீடம். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. பாடுங்க, செய்த நன்மை சொல்லி சொல்லி பாடுவே. நல்ல கரங்களை தட்டி நன்றி தகப்பன், நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. பாடுங்க, ஆத்துமாவே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறா. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறா. வாழ்நாள் எல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறா. சொல்லுங்க, வாழ்நாள் எல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. பாடுவோம், ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு
இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. சொல்லுங்கண்ணா. நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த சொல்லுங்க. படுகொழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை. பாடுங்க. வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் பாடுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று பாடுவோம். எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஒரு மாதமும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா மனதார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எத்தனையோ நன்மை செய்திருக்கிறீர்கள். எத்தனையோ கிருபைகளை தந்திருக்கிறீர்கள். அதிசயங்களை செய்திருக்கிறீர்கள். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனதார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே. எங்களுடைய துதிக்கு, மகிமைக்கு, எங்களுடைய ஸ்தோத்திரங்களுக்கு நீர் ஒருவரே பாத்திரர். மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே நம்முடைய வேதத்தை கருத்தில் எடுத்துக்கொள்ளுவோம். இந்த வாரத்திலும் வாசிக்க வேண்டிய புஸ்தகத்தை சேர்ந்து வாசிப்போம். சங்கீதமும் 46 மாறி மாறி வாசிக்கலாம். வாசிங்க. தேவகிஸ்ரீ வாசிங்க. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. பூமியிலே பாழ்கடுப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலமானவர். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நம்ம பார்க்கிறோம். அலாமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள
ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு என்று எழுதியிருக்கிறது. இந்த சங்கீதத்தை நம்ம வாசிக்கிற பொழுது ஆரம்பத்திலே ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்னார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அப்போ நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், நமக்கு அனுகூலமாக இருக்கிறவர் அவர். நாம் வழி தவறி போனாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை தேடி வந்த ஒரு தெய்வம்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியிலே வந்தார்? ஏதோ பரிசுத்தவான்களுக்காக அல்ல, பாவிகளுக்காக இந்த பூமியிலே வந்தார். அவர் வந்து அவர் இரத்தத்தை சிந்தி அவர் சிலுவையிலே மரித்தார். ஆனாலும் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பரலோகத்திலே அவர் கடந்து சென்றார். செல்லும்பொழுது அவர் சொன்னார், நான் வருவேன், நீ மீண்டும் வருவேன் இந்த பூமிக்கு என்று சொல்லி அவருடைய வருகைக்கு நாம் என்ன செய்கிறோம்? காத்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வருவேன் என்று சொன்னவர் கட்டாயம் வருவார். ஆனால் நாம் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை தான் நம்ம பார்க்க வேண்டும். அடுத்தது பார்க்குறோம், எப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் இந்த பூமியிலே நடந்தாலும் நாம் என்ன செய்யப்பட பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் என்ன நம்மோடு இருக்கிறவர். அதனால தான் பார்க்குறோம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். நமக்கு ஒரு அடைக்கலம் ஒரு ஆபத்து காலத்தில் சொன்னார், ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன இழப்புகள் வந்தாலும் சரி, என்ன துன்பங்கள் வந்தாலும் சரி, நம்ம பயப்படவே கூடாது. பயப்படாது என்று சொல்லி 365 தடவை இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ எதை கண்டும் பயப்படாது, நான் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த 10ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை அறிய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்க வேண்டும். இந்த பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். காத்திருந்தால் நிச்சயமாக தேவன் என்ன செய்வார்? தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியும். அறிந்து கொண்டால்தான் நாம் அவரோடு எப்பொழுதும் இருக்க முடியும். நாம் எங்கே போனாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்தித்தாலும் சரி, நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிகாலையில் எழுந்திருந்து ஆண்டவரை தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. ஆகவே நாம் அதிகாலையில் ஆண்டவரை தேடுவோம். நிச்சயமாக அதிகாலையிலே தான் ஆண்டவரை தேடுகிற பொழுது அவருடைய கிருபைகளை நமக்கு தந்து நம்மை பாதுகாப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் ஆரம்பத்திலே கடைசியை முடிக்கும் போது சொல்றார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆகவே அந்த தேவனை நம்ம ஒரு சில பாடல்களாலே நாம் ஆராதிப்போம். நம்ம எல்லாரும் வேதத்தை கீழே வச்சுட்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி முழு இருதயத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம். அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இசப்பா நீ கொண்டு வந்த ஆண்டவரே பாதைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, முழு இருதயத்தோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுடைய ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. எந்த மனிதனையும் அல்ல, எந்த ஆண்டவரே எதை குறித்தும் அல்ல ஆண்டவரே, எங்களை நடத்தினவரும் எங்களை பாதுகாத்தவரும் இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்தவரும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்தி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதித்து அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன்.
எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்து பாடுங்க. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. பாடுங்க. அவருக்கு நன்றி செலுத்தி உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி. உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தே. உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தே. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு சொல்லி பாடுங்க. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீ. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ பாடுங்க. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. பரிசுத்தமாய் அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா. அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அழைத்தே. சொல்லுங்களாதே அழைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி செலுத்தி பாடுங்க. முழு இதயத்தோடு உமக்கு நன்றி. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவே. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவே. கரங்களை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு
உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் இந்த 2வது மாதம் முதல் நாளிலே வந்து உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க தந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி காணிக்கைக்காக ஜெபிப்போம். கடந்த மாதம் எல்லாம் கர்த்தர் நம்முடைய தேவையை சந்தித்து நிறைவாய் நம்மை நடத்தின தேவன் இந்த மாதத்திலும் நம்மை அப்படியே நடத்துவார் என்ற அந்த விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. நல்ல உயர்த்தி, ஆண்டவரே இந்த மாதத்துல என்னை நடத்துங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மாதத்துல நீர் என்னை நடத்தும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதத்துல கடன் வாங்காம, அல்லேலூயா, யாருடைய கரத்தையும் எதிர்பார்க்காம, ஆண்டவரே நீர் என்னை நடத்தும், நீர் என் தேவையை சந்தியும், கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும், அல்லேலூயா, மீதம் எடுக்க உதவி செய்யும் சொல்லி ஜெபம் பண்ணி, அல்லேலூயா, இந்த மாதத்தில் கடந்து போவோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும். கடந்த மாதமெல்லாம் நடத்தின தேவன் இந்த மாதத்திலும் நீ நடத்த உண்மை உள்ளவர். கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் நின்று நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பாடலை பாடும் பொழுது கர்த்தர் கற்றுக் கொடுப்போம். உம் பாதம் சரணடைந்தே ஆணையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நாணையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன் அடிமை நாணையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி வருகி
எதனால் சுத்தம் பண்ணுவார்? தேவனே உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதனால். தேவனே உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதனால். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி, வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி, தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. நான் நடப்பதற்கு பாதையை காட்டும் தீபமே உம் வசனம். நான் நடப்பதற்கு பாதையை காட்டும் தீபமே உம் வசனம். செல்லும் வழிக்கு வெளிச்சமும் அதுவே தேவனே உம் வாக்கு. செல்லும் வழிக்கு வெளிச்சமும் அதுவே தேவனே உம் வாக்கு. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. கொடுத்த காணிக்கைக்காக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளிலே உடைய சமூகத்தில் வந்து பாடி துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே நீ செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, அவனவன் செய்த தீர்மானத்தின்படியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கார் என்ற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உமது ஊழியத்திற்கு என்று கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் பேசும் தெய்வம், எங்களோடு பேசும். உடைய வார்த்தையை கேட்க வாஞ்சியோடு காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. நம்முடைய ஆராதனை எப்பொழுதும் ஞாயிற்றுக்கிழமையில சாயங்காலம் 7 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் 1.5 மணி நேரம் நாம் ஆராதிப்போம், குடும்பமாய் ஆராதிப்போம். ஆகவே இன்றைக்கு நாளிலே ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லோரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ராஜேஷ் வில்லியம் வந்துக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். வாரம் ஒவ்வொரு குடும்பத்தை நினைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தேவன் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி தான் காத்திருந்தோம். ஆண்டவர் இந்த நாளிலே ராஜேஸ்வரி நம்முடைய மத்தியில் இருப்பது நமக்கு பெரிய சந்தோஷம். பிரைசலால். சகோதரிக்காக நீ வந்திருக்கிற எல்லா சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். ஆகவே நம்முடைய சரீரத்தில் ஒரு இதை சொல்லுவாங்க, யார் உண்மையான இதுன்னா சரீரம், ஆத்துமா, ஆவி, இந்த 3 உடையவன் தான் மனிதன். ஆனால் மற்ற மிருகங்களுக்கெல்லாம் அது கிடையாது. சரீரம் இருக்கிறது, ஆவி இருக்கிறது, அதுவும் சரி, ஆத்துமா அதுக்கு கிடையாது. இப்போ மனிதர்களுக்கு தான் நமக்கு என்ன செய்யுது, நம்ம 3 காரியங்கள் இருக்கிறது. சரீரம் இருக்கிறது, ஆவி இருக்கிறது, ஆத்துமா இருக்கிறது. ஆக இந்த ஆத்துமா தான், அதாவது உயிர் பிரியும் பொழுது ஆவி போயிடும் வெளியே, சரீரம் மண்ணுக்கு போயிடும். ஆனால் ஆத்துமா ஆண்டவர் இடத்துல போகும்.
அப்போ யார் நம்முடைய புத்திசாலின்னு சொன்ன ஆத்மாவை நேசிக்கிறவர்கள் தான் புத்திசாலிகள். ஆத்மாவை நாம் நேசிக்க வேண்டும். ஆக அப்படி நேசித்து அவரோடு நாம் இணைந்து இந்த பூமியிலே நான் வாழுகிற பொழுது நான் மரித்தாலும் என்ன செய்யிருப்பேன், பரலோகத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே நம்ம மரணத்தை குறித்து நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்பொழுது வந்துட்டு போகட்டும், எல்லாருக்கும் வர வேண்டியதுதான், வரும், கண்டிப்பாக வரும். இந்த சரீரத்திற்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா அலங்காரங்களை செய்து கொண்டு வருகிறோம். என்ன அலங்காரம் சொல்லுங்க பார்ப்போம். தலை சீவுகிறோம், அப்புறம் பூ வச்சுக்கிறோம், அப்புறம் அந்த லிப்டிக்கு போட்டுக்கிறோம், கண்ணுக்கு மை போட்டுக்கிறோம், அப்புறம் கையில் மருதாணி போட்டுக்கிறோம், காலில் கொலுசு போட்டுக்கிறோம், காதில் இதெல்லாம் பண்ணுகிறோம். சரீரத்தின் அலங்காரம், இதெல்லாம் சரீரத்திற்குரிய அலங்காரம். அப்போ இது மாற வேண்டும். நம்ம என்ன செய்யணும், ஆவிக்குரிய அலங்காரத்துக்கு நேராக நம்ம போகணும். ஆவிக்குரிய அலங்காரம் எப்படி அப்படின்னா, தலைக்கு அழகு என்ன தெரியுமா, சத்திய அபிஷேகமான கிரீடம். முகத்துக்கு அழகு தேவனுடைய பிரசன்னம். கண்களுக்கு அழகு இரக்கம். உதட்டுக்கு அழகு எப்பொழுதும் சோத்திர பலியிடுவது. கைகளுக்கு அழகு கரங்களை உயர்த்தி ஜெபிப்பது. கால்களுக்கு அழகு சுவிசேஷம் போய் சொல்லுவது. மனதிற்கு அழகு மறைந்திருக்கும் கனியுள்ள குணலட்சணங்கள், அதுதான் நமக்கு அழகு. அப்ப மனதிற்கு எது அழகு, மறைந்திருக்கும் கனியுள்ள குணலட்சணம் அழகு. வார்த்தைக்கு அழகு எது, உண்மை. வாழ்க்கைக்கு அழகு எது, பரிசுத்தம். ரட்சிப்புக்கு அழகு நல்ல சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. அப்ப இதெல்லாம் நமக்கு இருக்க வேண்டும். ஆவிக்குரிய அலங்காரங்கள் நமக்கு இருக்க வேண்டும். அதனால வார்த்தைக்கு அழகு உண்மையின் என்று வாசிக்கிறோம். வாழ்க்கைக்கு அழகு பரிசுத்தம். இப்ப நம்ம வைத்திருக்கிற இந்த வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த வேதாகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அதனாலதான் இயேசு பரிசுத்தர் வாழ்க்கை வாழ்வர்களுக்கு, நீதிமான்களுக்காக அல்ல ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தது, பாவிகளுக்காகத்தான் வந்தார். இந்த பூமியில் பாவிகளை ரட்சிக்கும்படியாகத்தான் நமக்கு வந்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நான் பல சொல்லிட்டேன், ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு பரிசுத்தமாக்கிட்டான்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் நம்ம, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னுடைய குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாக என்ன செய்வார், அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகன்று போடுவார். ஆகவே ரட்சிப்புக்கு அழகு என்ன, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், அது சொன்னால் மட்டும் போதுமா, வாழ்ந்து காட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படி வாழ்ந்து காட்டும் பொழுதுதான் நம்மை சாட்சியாக தேவன் நிறுத்துவார். இல்லைன்னா சாட்சி இல்லாத ஊழியமோ சாட்சி இல்லாத மனிதனோ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. என்னதான் பாடல் பாடினாலும் சரி, வேதத்தை வாசித்தாலும் சரி, அதெல்லாம் சாட்சி இருக்க வேண்டும். சாட்சி இருந்தால்தான் தேவன் அதை என்ன செய்வார், அங்கீகரிப்பார். அதனால என்னிடத்தில் பரிசுத்தம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, நான் நல்ல ஒரு சாட்சியாக, நற்சாட்சியாக நாம் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சும்மா நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம இருக்கக்கூடாது. சரி, அதனால இது எதற்காக சொன்னா, நம்ம சரீரத்திற்கு இவ்வளவு அலங்காரம் செய்கிறோம், அதெல்லாம் என்ன செய்யும், ஒரு நாள் மண்ணுக்குள்ள போயிடும். சரீரம் மண்ணுக்காகவே, ஏன்னா மண்ணிலிருந்து தான் மனிதனை ஏற்படுத்தினார் ஆண்டவர். அவர் ஜீவ ஊதி அவருடைய ஆவி ஊதினாராம். அப்போ அப்போது ஆவியும் ஜீவனுமாய் மாறினது அவருடைய சரீரம். அதனால சரீரம் மண்ணுக்கு தான் போகும். இந்த சரீரத்துக்கு இவ்வளவு பாடுபடுகிறோமே, இவ்வளவு அலங்காரமா இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோமே, ஏன் அதே போல ஆவிக்குரிய அலங்காரங்கள் இருக்கிறதே, அதையும் நம்ம கொஞ்சம் அனுசரித்து பார்க்கலாம். அது எப்பொழுதும் இருக்கும், அது நமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம தேவனுடைய வார்த்தையை நாம கொஞ்ச நேரம் நம்ம கேட்க போகிறோம். ஒரு ஆலோசனை தான் சொன்ன உங்களுக்கு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் ஏறெடுப்போம். இந்த காலம் கடைசி காலமாய் இருக்கிறது. நம்ம எங்கு பார்த்தாலும் ஆபத்துக்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. சாலை விபத்துகளில் செத்து மடிகிறவர்கள் ஏராளம். இப்பொழுது சாத்தான் பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்பதை அவன் அறிந்து அவன் வேகமாய் செயல்படுகிறான். இன்னும் கொஞ்ச காலம்தான். இயேசு கிறிஸ்து வருவேன் என்று சொன்னவர் கட்டாயம் வரப்போகிறார். ஆனா எப்பொழுது வரப்போகிறார் தெரியாது. அது நமக்கு எப்போ வருவார் ஆண்டவர்னா அது தெரியாது. ஆனால் எப்பொழுதும் வருவார். அவர் என்றைக்காவது ஒரு நாள் வருவார். அதனால் அவருடைய வருகைக்கு உரிய அடையாளங்கள் இந்த பூமியிலே நடந்து கொண்டு இருக்கிறது. சொல்லுவாங்க, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அப்போ மணி ஓசை வந்து யானை வருதுன்னு தெரியும். அதே மாதிரிதான் ஆண்டவர் வரவேன் என்று சொன்னவர் கட்டாயம் வருவார். அதுல சந்தேகமே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் நம்முடைய மரணத்தை தேவன் மறைத்து வைத்திருக்கிறார்? நாளைக்கு நீ செத்துடுவேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அன்னைக்கெல்லாம் தூக்கம் வருமா நமக்கு? ஐயோ நாளைக்கு செத்த வருவேன்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பயம் வரும் நமக்கு, மரண பயம் வரும்.
அதனால நம்முடைய மரணத்தை தேவன் என்ன செய்கிறாரு? மறைத்து வைத்திருக்கிறார். எப்பொழுது எப்படி வருங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் வரும் என்று கட்டாயம் தெரியும். நாம் ஒரு நாள் நிச்சயம் செத்து போவோம் அப்படின்னு தெரியும் நமக்கு. அதே போலதான் ஆண்டவர் வருவேன் என்று சொன்னவர் கட்டாயம் வருத்தான் செய்வார் அவர். அதனுடைய அடையாளங்கள் எல்லாம் இந்த பூமியில இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆபத்துக்கள், அழிவுகள் நிறைந்த காலம் இது. இவற்றிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. சொல்லுவாங்க, என் வழியில நான் போன நானும் கைலாசத்துக்கு போயிடுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அது சும்மா சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஆனா அதற்காக அவங்க என்ன பிரயாசப்படுகிறார்கள்? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆகவே அழிவுகள் நிறைந்த ஒரு காலம் இந்த காலத்திலே நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இவற்றிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன வழி? இயேசுவே வழி. அல்லேலூயா. நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இது மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா? யாரும் சொல்லவே இல்லை. அப்ப இயேசுதாரன் ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு வழிதான் இயேசு. அந்த வழியாக நம்ம போய் சேர்ந்தால் நம்ம நிச்சயம் பரலோகத்தில் போய் சேர முடியும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரமாயின. நோவாவும் அவனோடு பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரமே காக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப இதே போலதான் கர்த்தர் நம்ம என்ன செய்வாரு? பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆரம்பத்தில் நம்ம பார்க்கிறோம், மனுஷர் முதல்ல மனுஷன் எடுத்துக்கிறார். மனுஷன் முதல் மற்ற ஜீவராட்சிகள் எல்லாம் என்ன அழிந்து அவை பூமியில் இராதபடி நிற்கிரகமாயின. நோவாவும் அவனோடு பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டது. நோவாவுடைய குடும்பம் மாத்திரம்தான் காக்கப்பட்டது. ஒரு பெரிய அழிவு இந்த பூமியில் வந்தது. ஆண்டவர் எதனால் அழித்தார்? வெள்ளத்தினால் இந்த பூமியை அழித்தார் அவர். ஆனா எல்லாரும் அழிச்சாரா? இல்லை. நோவாவை மட்டும் அவர் என்ன செஞ்சாரு? காப்பாற்றினார். நோவாவுடைய குடும்பத்தை காப்பாற்றினார். இயேசு சொல்றார் பாருங்க, மத்திய 24ஆம் அதிகாரம் 37 வசனத்தை வாசிங்களேன். மத்திய 24:37 வாசிக்கலாம். வேகமா வாசிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஆபத்துக்கள் நிறைந்த இந்த கடைசி காலத்தில் வரத்தான் போகிறது. அது எந்த விதத்திலும் இருக்கலாம். இந்த பேராபத்தில் இருந்து கர்த்தர் தான் நான் காப்பாற்ற முடியும். அப்ப நோவாவும் அவருடைய குடும்பத்தினரும் மாத்திரமல்ல, அந்த கால ஒரு பேரழிவில காக்கப்பட்டார்கள். அதற்கு நோவா எப்படிப்பட்டவராக இருந்தார்? எல்லாம் அழிந்தது. ஆனா நோவாவும் அவருடைய குடும்பத்தில் மாத்திரம் என்ன செஞ்சு காப்பாற்றப்பட்டார்கள். அதற்கு நோவா எப்படிப்பட்டவராக இந்த பூமியிலே வாழ்ந்தார் என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். வேதம் கூறுகிறது, அதாவது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6-8 வசனத்தை வாசிக்கலாம். 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்தது. பாருங்க, நோவா ஒரு உத்தமன், நீதிமான், தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனிதன். அதுல 6:9 வாசி. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனாயிருந்தான். பாருங்க, நோவா நீதிமான், உத்தமன். இந்த ரெண்டு காரியங்கள் இருந்ததுனால தான் இந்த பேரழிவிலிருந்து தேவன் அவரை காப்பாற்றினார் என்பதை நம்ம பார்க்க முடியும். யாருக்கு கிருபை கிடைத்தபடினால் பெரும் அழிவுக்கு விலக்கி காக்கப்பட்டார் நோவா. யாருக்கு கிருபை கிடைக்கும் அப்படின்னா சங்கீதம் 32:10 வாசிங்க. சங்கீதம் 32:10. வாசிக்கலாம். சங்கீதம் 32:10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. துன்மார்க்கருக்கு அநேக வேதனை உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். பாருங்க, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை நமக்கு அவசியம். இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கணும்னு சொன்னா ஆண்டவருடைய கிருபை.
இந்த நாளை எத்தனையோ பேர் காண வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனாலும் காணாமல் எத்தனையோ பேர் இன்னைக்கு மண்ணுக்கடியில் போயிட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் இன்னைக்கு ஜீவனோடு தேவ சமூகத்தில் இருக்கிறோம் என்றால் அது அவருடைய கிருபை. அப்ப கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்பிக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. இந்த பூமியில வாழ்கிற பொழுது நமக்கு எதிரான சூழ்நிலைகள் நிறைய வரத்தான் செய்யும். ஆனால் அதனால் நம்ம என்ன செய்ய முடியாது? கர்த்தரை விட்டு நம்ம விலகி போகவே கூடாது. சூழ்நிலைகளை பார்க்கவே கூடாது. கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அதான் முக்கியம். அவரை முழுமையாக நம்ப வேண்டும். ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவன். ஆண்டவர் சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதா காலம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். நான் மரித்தம்பா, உண்மைதான், ஆனால் நான் எழுந்திருந்து உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அப்ப அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆவி நம்முடைய மத்தியில் இருக்கிறது. நம்பிக்கை வேண்டும். அவர் தமது கிருபையை நமக்கு தருவார். அப்ப கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரையே முழுமையாக நம்பும் பொழுது அவர் தமது கிருபையை நமக்கு தருவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அவருடைய கிருபையின் நிமித்தம் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் ஜீவனோடு இருக்கிறோம். யாக்கோபு எழுதின ஒரு நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 4:6 வாசிக்கலாம். 4:6 வாசிக்கலாம். யாக்கோபு, கர்த்தருக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்தும் போது தேவன் தமது கிருபையை நமக்கு தருகிறார். யாக்கோபு 4:6 வாசிக்கிற பொழுது அதை பார்க்க முடியும். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் தமது கிருபையை நமக்கு தருகிறார். கிருபை எப்பொழுது தருகிறார் ஆண்டவர் அப்படின்னு சொன்னா, தாழ்த்தும் பொழுது. ஆண்டவரை நான் ஒண்ணுமில்லாதவன், நீர் கொடுத்தது எல்லாம். ஆகவே நம்ம அப்படி போய் தேவ சமூகத்தில் செய்ய வேண்டாம், தாழ்மையோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். அதனால சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 86:5 வசிக்கிற பொழுது, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் மிகுந்த கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் என்பதை பார்க்கிறோம். நம்ம உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். கூப்பிடுதல் என்று சொல்லும் பொழுது நான் அநேக தடவை சொல்லிக்கிறேன், ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபந்தான் கூப்பிடுதல். இப்போ ஜெபம் எங்கிருந்து வர வேண்டும்? இருதயத்திலிருந்து வர வேண்டும். அப்பதான் தெரியும் அந்த பாரம். அழுது சொல்லுவாங்க, அழுது ஜெபம் பண்ணுங்கம்பாங்க. அது எப்படி அழுது ஜெபம் பண்ண முடியும்? நமக்கு அந்த பாரம் இருக்கணும். ஐயோ, இவ்வளவு ஆத்துமாக்கள் அழிஞ்சு போறாங்களே, உண்மையான தேவனை அறியாதபடி ஏதோ தேவன் என்று சொல்லி ஓடுகிறார்களே, அதுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? அழ வேண்டும். பாருங்க, வெளிநாட்டிலிருந்து ஒருவர் இந்தியா தேசத்திற்கு வந்து பார்த்தார். இந்தியா தேசத்துல அவர் ஊழியம் செய்தார். அப்ப அவர் முதலாவது வேளாங்கண்ணி தான் போயிருந்தார். போயிரும் பொழுது இந்த சப்பரங்கள்லாம் தூக்கிட்டு வருவாங்க. அப்ப அதெல்லாம் பார்த்து ஏராளமான கூட்டங்கள் பின்தொடர்வதை பார்த்து அழுது கொண்டிருந்தாராங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுதார், ஆண்டவரே, இந்தியா தேசம் ஒரு பக்தி உள்ள தேசம், அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இந்த பக்தி வெறுமையாய் போகிறது, இந்த மக்கள் எதையோ நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் அழுதாராம். அவருடைய சரித்திரத்தை பார்க்கும்போது அவர் அழுது ஜெபம் பண்ணார் இந்தியா தேசத்திற்காக. பாருங்க, இந்தியா தேசத்திற்காக ஒரு அந்நிய தேசத்தான் வந்து அழுது ஜெபிக்கிறாருன்னு சொன்னா நாம எப்படி இருக்கிறோம்? நம்ம மற்றவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்றோமா? கண்டிப்பாக நம்ம ஜெபம் பண்ணுனா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சிறியிருப்பை தேவன் மாற்றி போடுவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. அப்ப உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் மிகுந்த கிருபை மிகுந்தவராய் இருக்கிறீர். கிருபை எப்பொழுது கிடைக்கும்? ஆண்டவரை தேடுகிறவர்களுக்குத்தான் கிடைக்கும். ஆண்டவரை தேடி அவரை கண்டுபிடிக்கும் போது அவர் தமது கிருபையை நமக்கு கொடுக்கிறார் என்பதை நம்ம மறந்து போகவே கூடாது. அவருடைய கிருபை இருக்கிறதால தான் நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். இல்லை என்றால் எப்பொழுதோ நம்ம மண்ணோடு மண்ணாய் மடிந்து போயிருப்போம். பார்க்கிறோம், கூப்பிடுதல் என்பது ஜெபத்தை குறிக்கிறது. ஜெபிக்கிற பொழுது தேவன் நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வச்சிருக்கிறார். ஒரு பரிசு நமக்கு கொடுக்க. ஒரு பரிசுன்னா கிருபை, அதுதான் பரிசு. நம்ம ஜெபிக்கிற பொழுது நமக்கு தருகிறது என்ன? கிருபை. அப்ப நாம அதாவது நம்முடைய நல்ல காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் தேவருக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அவர் தன்னுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப அவர் வருவார். வரும் பொழுது நமக்குரிய பலனை அவரோடு கூட கொண்டு வருவார். ஆகவே நாம இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது நாம நிச்சயமாக அதற்குரிய பங்கை தேவனை வைத்திருக்கிறார், நமக்கு வச்சிருக்கிறார். ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறோம் என்றால் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கலனா கூட ஆண்டவரிடத்திலே அதற்குரிய பலன் அங்கே போய்விட்டது. ஆகவே ஆண்டவர் வரும்பொழுது அவனுக்குரிய பலன்களை தேவனாகிய கர்த்தர் கொண்டு வருவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் நோவா கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றபடியினாலே
அந்த பேரழிவு ஒன்று வெள்ளத்தினால் இந்த பூமி அழிக்கும் பொழுது அவர்கள் மாத்திரம் காக்கப்பட்டார். அப்ப கர்த்தருடைய கண்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபை ரொம்ப முக்கியம் நமக்கு. அது எப்படி பெற்றுக்கொள்வது? ஜபத்தினால் பெற்றுக்கொள்வது. நம்ம ஆண்டவரை கூப்பிடுதனால அதாவது பெற்றுக்கொள்வது, அதான் ரொம்ப முக்கியம். நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், 7ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். போதும். ஆண்டவர் பாருங்க, கர்த்தர் நோவாவை நோக்கி சொல்றாரு, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அப்ப எல்லாரும் என்ன செஞ்சாங்க? பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஆனால் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். நோவா நீதிமானாக இருந்தது நிமித்தமாக அந்த பேரழிவிலிருந்து தேவன் என்ன செய்தாரு? தேவன் காத்து கொண்டார். அப்போ நோவாவுடைய கண்களிலே கிருபை பெற்றபடியினாலே அந்த பேரழிவுக்கு காக்கப்பட்டார். அப்ப கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோமா? பார்க்கணும். அதான் நம்ம பார்க்கிறோம். நோவாயை பார்த்து கர்த்தர் சொன்னதுதான் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். எனக்கு முன்பாக அப்படின்னா கர்த்தருடைய பார்வைக்கு நோவா நீதிமானாக வாழ்ந்தார். அப்ப நீதிமானாக வாழ்ந்தால்தான் கர்த்தர் நம்மை என்ன செய்வாரு? பேரழிவுகளுக்கு விலக்கி நம்மை காத்துக் கொள்வார். நீதிமானாய் இருக்க வேண்டும். எப்படி நீதிமானாய் மாறுவது? ரோமர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. எப்படி நீதிமானாக வாழ்வது? வாசிங்க. ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்ப எப்படி நீதிமானாக மாறுவது? இப்படி அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நீங்களும் நானும் யாரு அப்படின்னா நீதிமான்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். யாரு இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் நீதிமான். அப்ப இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருக்கென்று வாழும் பொழுது நாம் நீதிமான்களாகிறோம். ஆனா இயேசு என்ன சொன்னார் அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 12:37 வாசிக்கலாம். மத்தேயு 12:37. உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், நீதிமானாக தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ஒரு மனிதனை குற்றவாளியாக மாற்றுவதும் நீதிமானாக மாற்றுவதும் அவருடைய வார்த்தைகள் தான். ஆகவே நம்ம வாயை காத்துக்கொள்வதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வாதமானதாக இருக்க வேண்டும். நமக்கு யார் எழும்பினாலும் சரி, என்ன செய்யணும்? நம்ம அதை எதிர்த்து நம்ம பேசவே கூடாது. தேவன் பார்த்து கொள்வார் எல்லாவற்றையும். அவ்வளவுதான். ஆண்டவரே, அவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க, நீங்க ஏதாவது பார்த்துக்கங்க, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்படைக்க வேண்டும். அப்ப ஒரு மனிதனை குற்றவாளியாக மாற்றுவதும் நீதிமானாக மாற்றுவதும் அவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை தான் அப்படிப்பட்டது. ஆகவே அந்த வார்த்தைகள் எதில் இருந்து வருகிறது? வாயிலிருந்து வருகிறது. அப்ப நம்முடைய வாயினாலே வெளியே வரக்கூடிய வார்த்தைகள் ஒரு நல் வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அடுத்தவரை போய் ஆண்டவரே அவனை சாபிக்க கூடாது. எந்த ஒரு மனிதனையும் நம்ம சபிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் அவன் நம்மேல் நமக்கு விரோதமாக எழும்பி நின்றாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் ஆசீர்வாதம் நமக்கு. ஆகவே நம்ம வாயை காத்துக்கொள்வதிலே ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமே. நீதிமொழிகள் 13:3 வாசிக்கலாம். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். பாருங்க, தன் வாயை காத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம பேசவே கூடாது.
நம்முடைய வாயை காத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்துமாவையே காத்துக்கொள்ளுகிறோம். ஏனென்றால் நம்ம வாய் எவ்வளவு முக்கியம். இயேசு சொன்னார், உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். நம்முடைய வார்த்தையை கொண்டுதான் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. அப்ப நோவா நீதிமானாக இருந்ததினாலே நோவாவும் அவன் குடும்பத்தாரும் பேழையில் இருந்த உயிர்களும் காக்கப்பட்டார்கள். அப்ப நாங்களும் நீங்களும் நானும் நீதிமானாக வாழ்வோம் என்றால் தேவன் நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து நம்மை காத்து கொள்ளுவார் என்பதிலே சந்தேகமில்லை. அதனால்தான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனாய் இருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே ஆண்டவர் நோவாவோடு பேசினார். இந்த மக்கள் எல்லாம் பாவத்தின் மேல் பாவம் செய்கிறார்கள், ஆனால் இந்த பூமியை எதுக்கு அழிக்கப் போகிறேன், வெள்ளத்தினால் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி நீதிமானாக இருக்கிற அந்த நோவாவை தேவன் தெரிந்து கொண்டார். நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு, அந்த பேழைக்குள்ளே என்ன எல்லாம் ஜோடி ஜோடியாக வந்து உள்ளர வரட்டும், நீயும் உன் குடும்பத்தாரை உள்ளே போங்க, கதவை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் நோவார் எத்தனை 120 ஆண்டுகள் போதித்தார். அவர் ஜனங்களுக்கு மழை வரப்போகுது, வெள்ளத்தினால் பூமியை அழிக்கப் போகிறார், ஏன்னால் அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆகவே இந்த பூமியை கெட்டு போய்விட்டது, இதை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது நோவாவைத்தான் தேவன் தெரிந்து கொண்டார். ஏன் அப்படின்னா அவன் நீதிமானாயிருந்தான், உத்தமனாயிருந்தான். அதன் நிமித்தம் நோவாவை தெரிந்து கொண்டார். அப்ப சொன்னாரு, அதனால பேழைக்குள் இருந்தவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆனால் மற்றவர்களாம் என்ன செஞ்சாங்க, நோவா பேழையை செய்யும் பொழுது எல்லாம் பேச்சு அவர்கள் எப்படி இருந்தது, கிண்டலு கேலி இப்படிமா இருந்தது. எங்க மழை, அப்பெல்லாம் மழை கிடையாது, மழை வரவே இல்லை. இவர் இன்னும் மழை வருதுன்னு சொல்றாரு, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படிலாம் சொல்லி சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் என்ன செய்தாராம், ஒன்றும் சொல்ல, அவர் இதெல்லாம் போதித்தார். மழை வரப்போகுது, எல்லாம் அழிக்கப்படும் போகும், நீங்க எல்லாம் நீதிமானா மாறுங்கன்னு சொன்னாரு. அது காலில் வாங்கவே இல்லை. ஆனால் வந்த பிறகுதான் தெரியுது. அப்ப அந்த காலத்து எப்படி புல் பூண்டலாம் முடியுதுன்னா பனிதான், பனி பெய்யும். இப்ப பனியில இருக்கிற நம்ம அதே மாதிரி அங்க பனி பெஞ்சு அதனுடைய இதுல தான் மக்கள் என்ன வாழ்ந்தார்கள். நம்ம கூட இங்கே பார்க்குற அந்த காரைக்கால் பகுதியெல்லாம் போனாங்க, நெல் அறுத்த பிறகு உளுந்து விரைப்பாங்க, அதுக்குள்ளேயே ஒழிச்சிடுவாங்க. அது எதுனா இப்போ மழை காலம் கிடையாது, அறுப்பு முடிஞ்சு மழை காலம் இல்லை. அப்போ அது இந்த பனி பெய்யும், இந்த பனியே என்ன செய்யும், தண்ணீராக மாறி அந்த பயிர்களுக்கு அது பலனை கொடுக்கக்கூடியதாக அது செழிப்பாய் செழிக்கிறது அந்த உளுந்துகள். அதே மாதிரி தான் நம்ம இப்போ பாருங்க, நோவா பிரசங்கம் பண்ணினார், அது யாரும் கேட்கல. எல்லாரும் நோவாவுக்கு விரோதமான காரியங்களை தான் சொன்னார்களே ஒழிய யாரும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே இல்லை. ஆனால் ஒரு நாள் வந்தது, மழை பெய்ய ஆரம்பித்தது, வானம் திறந்து கொண்டது, மதுகளெல்லாம் திறந்தார் ஆண்டவர். கொட்டோ குட்டின்னு மழை பெய்யுது, 40 நாள் விடாம மழை பெய்யுது. பேழைக்குள்ள இருந்தவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், தண்ணீரால எல்லாரும் பூமியை அழித்தார் அவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே நோவா நீதிமானாய் இருந்ததினால் நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் பேழையில் இருந்த உயிர்களும் காப்பாற்றப்பட்டார்கள். அப்ப நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும் இந்த பூமியிலே அப்படின்னு சொன்னா, நீதிமான்களாக வாழ வேண்டும். நீதிமான்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தான் நம்மை நீதிமானாக மாற்ற முடியும். ஆண்டவரிடத்துல போய் கேட்கணும், ஆண்டவரே நான் பாவி, என் பாவத்தை மன்னியுங்க, உடைய பரிசுத்த இரத்தத்தினால என் பாவத்தை கழுவுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம ஜெபிக்கிற பொழுது தேவன் நிச்சயமாக என்ன செய்வாரு, அவர் தம்முடைய இரத்தத்தினால நம்மை பரிசுத்தமாக்குவார் என்பதிலே சந்தேகமில்லை. அல்லேலூயா. ஆகவே நாமும் என்ன செய்ய வேண்டும், நீதிமானாக, அது மாத்திரம் நீதிமானாக மட்டும் வாழ்ந்தால் போதாது, உத்தமமாக இருக்க வேண்டும். நாமும் உத்தமமாக வாழ வேண்டும். யார் உத்தமனாக மாற முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாமே. 16:32. நீதிமொழிகள் 16. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். போதும், பலவானை விட நீதிமானாய் வாழ்கிறவன் உத்தமன். ஆகவே நாம் எப்படி நீடிய சாந்தமுள்ளவர்களாகவும் நம்முடைய மனநிலையை அடக்கம் கூடியவளாகவும் வாழ்வோமானால் நாமும் உத்தமர்களாக இந்த பூமியிலே வாழ முடியும். நோவா இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே கட்டுப்பாடுள்ள மனிதனாகவும் முரட்டுத்தனமான வாழ்ந்த மக்கள் மத்தியில் நீடிய சாந்தமுள்ளவராக வாழ்ந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அதாகவே தான் நோவா உத்தமன் என்று அழைக்கப்படுகிறார். அப்ப உத்தமனாக வாழ்ந்த நோவாவை
கர்த்தர் காத்து கொண்டார். அப்படின்னா நீங்களும் நானும் உத்தமமாய் வாழும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, நிச்சயமாக தேவன் என்ன செய்வாரு? நம்மையும் கர்த்தர் காத்து கொள்ளுவார். நம்மையும் நீதிமானாகவும் உத்தமனாக நம்ம வாழ முடியும். ஏன்னா அவரின்றி நம்மால் ஒன்று செய்ய முடியாது. அவர் என்னோடு இணைந்திருங்கள் தான் சொன்னார். நான் செடி, நீங்கள் கொடிகள். கொடிகள் என்ன செய்ய வேண்டும்? அந்த செடியோடு இணைந்திருந்தால் தான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் என்று தேவன் சொன்னிருக்கிறார். ஆகவே அடுத்து நம்ம பாருங்க, இந்த நோவா தேவனோடு நடந்தக்கூடிய ஒரு அனுபவம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமே. 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனாயிருந்தான். பாருங்க, நீதிமானும் உத்தமனாயிருந்தார் என்று பார்க்கிறோம். இப்ப நோவா தேவனோடு நடந்தார், தேவனோடு வாழ்ந்தார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்ப சஞ்சரித்தார் என்று பார்க்கும் பொழுது நடந்தார் என்பது தான் அதுக்கு அர்த்தம். நாமும் தேவனோடு என்ன செய்ய வேண்டும்? நடக்க பழகி கொள்ள வேண்டும். யோபு இதைத்தான் எலிபாஸ் சொல்லுகிறார். யோபு 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கல. 22:1, 22, 21 வாசிப்போம். நோவா புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். கர்த்தருடன் நடக்கும் பொழுது அவர் நம்மோடு நடப்பார். நோவா கர்த்தருடன் வாழ்ந்தார், நடந்தார், அழிவுகளுக்கு விலக்கி காக்கப்பட்டார். நாமும் என்ன செய்கிறோம்? கர்த்தருடத்தில் நெருங்கி ஜீவிக்க வேண்டும். அப்ப நம்மையும் அப்படி நெருங்கி ஜீவிக்கும் பொழுது நம்ம பேரழிவிலிருந்து நிச்சயமாக தேவன் நம்மை காத்து கொள்வார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே இந்த 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அப்ப நாமும் கர்த்தரோட ஒரே ஆவியாக இருக்கும் பொழுதுதான் தேவன் நம்ம என்ன செய்வார்? கண்ணின் மணி போல நம்மை காத்து கொள்வார். நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே நாம் பிள்ளைகளாக இருப்பது நிமித்தம் அவருடைய கண்கள் நம்மை நோக்கியே இருக்கிறது. அவர் பரலோகத்திலே தேவன் இருந்தாலும் அவருடைய கண்கள் யாரை பார்க்கிறது? தன்னுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டு இருக்கிறது. அதனாலதான் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு சொல்றார் நோவா. இப்ப கிருபை கிடைக்குமே என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவரோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் என்ன செய்வாரு? அவர் நம்மையும் உத்தமனாய் நீதிமானாய் மாற்றுவார் என்பதிலே சந்தேகமில்லை. அப்ப நோவா கர்த்தரோடு வாழ்ந்தார், நடந்தது நிமித்தமாக அந்த பேரழிவிலிருந்து தேவன் காப்பாற்றப்பட்டார் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தரோடு நாம் ஒரே ஆவியாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை எப்படி காத்துக் கொள்வாராம்? கண்ணின் மணி போல நம்மை காத்துக் கொள்வார். இப்ப நீங்களும் நானும் தேவனுடைய கண்மணிகள். அப்படின்னா தேவன் நம்ம என்ன செய்ய மாட்டாரு? அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை விட்டுவிடுவாரோ? நிச்சயமாக நம்மை விட்டுவிடவே மாட்டார். நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள். தேவன் உங்களுடைய காரியங்களை அவர் வாக்கிய பண்ணுவார் என்பதிலே சந்தேகமில்லை. அல்லேலூயா. ஆகவே விசுவாசமாக இருந்தார். நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11:7 வாசிக்கிற பொழுது, விசுவாசத்தினாலே நோவா என்ன செய்யவில்லை? வாசிக்கலாம். எபிரேயர் 11:7 வாசிங்க. நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிக்கை பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேயை உண்டு பண்ணினார். அதனாலே அவர் உலகம் ஆக்கினைக்குள்ளதென்று தீர்த்து விசுவாசத்தின் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப மழையை நோவா பார்த்ததில்லை, ஆனால் கர்த்தர் சொன்னதை விசுவாசித்தான். கர்த்தர் நோவா கூட மழையை பார்த்தது கிடையாது. ஆனால் கர்த்தர் சொன்னார், அப்படியே அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அப்பதான் பார்க்கிறார் அவர் என்ன விசுவாசம் பாருங்க. அப்ப அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்தான். ஆகியவர் காக்கப்பட்டார். இப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் விசுவாசிக்க வேண்டும், கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். அப்போ நோவாவுக்கு அந்த எச்சரிப்பு வந்தது. மழை பெய்ய போகிறது, 40 நாள் விடாமல் மழை பெய்ய போகிறது, மக்கள் எல்லாம் செத்து மடிய போகிறார்கள், மாத்திரம் அவரை தேவன் காப்பாற்றினார்னு சொன்னா, நோவா தேவனோடு நடந்தார்.
அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே நாமும் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். தேவ எச்சரிப்பு நோவாவுக்கு வந்தது. உலகம் இப்படி அழியப் போகிறது என்று சொன்னதை அவன் விசுவாசித்தான். அதான் ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த கடைசி காலத்தில் எத்தனையோ சம்பவங்கள் நடைபெறுகிறது. அதை தேவன் நமக்கு முன்னறிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் நோவாய் விசுவாசித்தான், பேழையை கட்ட ஆரம்பித்தார். நாமும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நாமும் காக்கப்படுவோம். விசுவாசத்தை நமக்குள் கொடுக்கும் விசுவாசத்தின் ஆவியும், அவர் அருளும் விசுவாச கனியையும், அவர் அருளும் விசுவாச வரத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நீங்களும் நானும் காப்பாற்றப்படுவோம். அது மாத்திரமல்ல, குடும்பத்தின் மேலே அக்கறை உள்ளவர் நோவா. அதை குறித்து நம்ம எபிரேயர் 11:7 வாசிக்கிற பொழுது, தன் குடும்பத்தை காப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணினான். தன் குடும்பத்தின் மேல் அக்கறை உள்ளவனாக இருந்தார் நம்மளை பார்க்கிறோம். இப்போ குடும்பத்தாரின் ரட்சத்திற்காக பிரயாசப்பட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இப்போ நம்முடைய குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா? இல்லை. அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அந்த ஜெபத்தை ஒரு நாள் என்ன செய்வார்? ஒரு நாளில் அந்த நம்முடைய ஜெபத்துக்காக பதில் தருவார் என்பதில் சந்தேகம் இல்லை. அதனால நம்ம எதை குறித்தும் கவலைப்படவே கூடாது. நம்முடைய குடும்பத்தின் மேல் அக்கறை உள்ளவராக இருந்தார் அவர். யாரு? நோவா. அந்த ரட்சிப்புக்காக நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள், நமக்கு அறிமுகமானவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தால் நம்ம அவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். அதனாலதான் இந்த பவுல் சொல்றாரு, நான் கற்ப வேதனைப்படுகிறேன், உன்னில் கிறிஸ்து உருவாகும் வரை நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்றாரு. அப்படின்னா பாருங்க, மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் நோவா. ஆகவே அந்த நோவா குடும்பத்தை தேவன் காப்பாற்றினார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, 1 தீமோத்தேயு 3:5 வாசிக்கிற பொழுது, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான்? நமது கடமை என்னவோ அதை செய்ய வேண்டும். நாம ஆண்டவருக்கு என்று எதையாவது செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்கென்று ஏதாவது ஒன்றை செய்வார். அதனால தேவன் சொல்றாரு, ஒருவன் தன் குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி நடத்துவார்? இன்னைக்கு எத்தனையோ சபை நடத்துகிறார்கள். எப்படி? பரிசுத்தம் இல்லை, வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை, நல்ல சாட்சி இல்லை. சாட்சி இல்லாதபடி சபையை நடத்த முடியும். ஆனால் அதனால பிரயோஜனம் இல்லாத போய்விடும். ஆகவே நமது கடமை என்னவோ அதை நாம் செய்ய வேண்டும். நோவா தன் குடும்பத்தை காப்பாற்ற பிழையை உண்டு பண்ணினார். நாமும் நம்முடைய குடும்பத்தின் மேல் அக்கறை காட்ட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நம்முடைய குடும்பத்தை நாம தான் பார்த்துக்கணும். அதை விட்டு வேறொருத்தங்க வந்து பார்க்க முடியாது. ஆகவே நாம் என்ன செய்யணும்? நோவா கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தார். தேவன் சொன்னபடி அவர் நடந்தார். தேவன் எதை சொன்னாரோ அதைத்தான் செய்தார். அவர் வேறு ஒன்றும் செய்யவில்லை. ஒரு பேழையை உண்டு பண்ணுன்னு சொன்னார். அதை எப்படியெல்லாம் அதை இதன் அடி நீளம் அகலம் எல்லாமே அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதன்படி செய் அப்படின்னு சொன்னார். அதனால ஒருவன் அப்படின்னு நேவா கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த நிமித்தமாக நோவா கர்த்தர் சொன்னபடியே செய்தான். தேவன் சொன்னதை நாம் செய்திருக்கிறோமா? தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா? கீழ்ப்படிய வேண்டும், பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும். தேவன் அப்பொழுதுதான் என்ன செய்வாரு? அவர் செய்வதை நமக்கு செய்வார். அல்லேலூயா. ஆகவே நோவாவை தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார்? நீதிமான், உத்தமன். இந்த 2 குணங்கள் அவரிடத்தில் இருந்தது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். மழை பார்த்தது கிடையாது நோவா. ஆனா ஆண்டவர் சொன்னார் மழை வரும்னு சொன்னார், அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார். அது மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் அந்த வார்த்தை நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. இந்த மரண பயத்திலிருந்து நம்ம தேவன் விடுவிப்பார். நான் பார்த்துருக்கிறேன், எங்கள் தாத்தா சாகும் பொழுது அவர் படுக்கை ஆயிட்டார். அப்போ எல்லாரும் சூழ்ந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் என்ன நடந்தது தெரியுமா? அவர் சொன்னார், என்னை யாரோ வந்து கூப்பிடுகிறார்கள், இந்த விட்டத்தின் மேலெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள், என்னை கூப்பிடுறாங்க அப்படி சொல்லி அவர் அப்படியே சொல்லி செத்துட்டார். அப்போல்லாம் எனக்கு தெரியாது இயேசு கிறிஸ்து யார் என்று எனக்கு தெரியாது. எங்கள் பகுதியெல்லாம் அவ்வளவு கிறிஸ்தவங்களாம் கிடையாது. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் வண்ணான், அது கீழ் ஜாதிக்காரங்க தான், அவங்க கும்பிட்ற சாமி தான் இயேசு அப்படின்னு சொல்லி அந்த அப்படி தான் இன்னமும் இருக்கிறாங்களோ என்னமோ தெரியல, அப்படி காலம் இருந்தது. ஆகவே பாருங்க, இப்போ அப்படி மரண பயம், நமக்கே ஒரு மரண பயம் வந்துடும். இந்த கடைசி நேரத்தில் தான் மரண பயங்கிறது ஒன்றி வரும். அந்த பயம் இல்லாதிருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் தான் அந்த மரணத்தை கண்டு நாம் பயப்படவே கூடாது. நான் இங்கே இருந்தால் என்ன செய்வேன்? ஆண்டவரை பற்றி கூறுவேன். நான் அங்கே போனாலும் என் ஆண்டவரோடு இருப்பேன். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ரகசியம், வேற ஒன்றும் இல்லை. இங்கே இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் அவருக்கென்று வாழ்வோம், என்னை எடுத்துக்கொண்டாலும் அவரோடு தான் இருப்பேன்.
இங்கேயும் அவரோடு இருக்கிறேன், அங்கேயும் அவரோடு இருக்கிறேன் அந்த உணர்வு வரும். அப்படின்னு ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படைந்து நடக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே அதற்குரிய பலன் இயேசுவிடத்திலே போய் சேரும். அவர் வருவேன் என்று சொன்னார், கட்டாயம் வருவார். வரும்பொழுது நமக்குரியதை தேவன் கொண்டு வருவார் என்பதில் சந்தேகமில்லை. அல்லேலூயா. ஆகவே இந்த கடைசி காலத்திலே ஆபத்துக்கள், அழிவுகள் நிறைந்த காலம்தான். இவற்றிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். வேற வழியே கிடையாது. புறஜாதி மக்களிடத்தில் போய் சொல்லும் பொழுது சொல்வார், வானத்தின் கீழே பூமியின் மேலே நாம் கைலாசத்திற்கு போகும்படி இயேசு என்ற நாமம் தவிர வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லையே. வேறொரு நாமம் கிடையாது. இயேசு என்ற நாமத்தில் தான் என்ன செய்ய முடியும்? சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சமாதானத்தோடு வாழ முடியும். ஆகவே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு சந்தோஷம், சமாதானத்தை தேவன் தருவார். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள்? சுகமாயிருப்பார்கள். ஆபத்து வந்தாலும் அவர்களுக்கு பயப்பட மாட்டார்கள், தைரியமாக அதை எதிர்கொள்வார்கள். ஆகவே நீங்கள் நோவாவை போல உத்தம நீதிமானாக இருக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், தேவன் அதை கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம். நீர் பெரியவர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நீதி உள்ளவர் தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பு தெய்வமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரப்பா. இந்த மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனை, உம்மை தேடி வந்த ஜனங்களுக்கு நீர் நன்மையான காரியங்களை செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, கடந்த வருடம் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே, எங்களோடு நடந்தீர் ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தீர் ஆண்டவரே, ஒன்றிலும் குறைவில்லாதபடி ஆண்டவரே எங்களை மனரம்யமாய் நடத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தேவனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த மாலை ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் தேவனுடைய கரம் தொடட்டு சுவாமி. தேவனுடைய வல்லமை வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பரலோகத்தின் வல்லமை இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய காயப்பட்ட கரத்தினால் தொடுவீராக. தகப்பனுடைய காயப்பட்ட தழும்புகளால் தொடுவீராக. உடைய வல்லமை இறங்கி வரும்படியா நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே சோத்தரி உமக்கென்று தெரிந்து கொள்ளும் ஆண்டவரே. இவர்கள் உத்தமமாய் நீதிமான்களை வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. இவருடைய காரியங்களை எல்லாம் உடைய கண்கள் காணட்டும் ஆண்டவரே. நன்மையான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே. அந்த ஒருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரை ஆசீர்வதியும். வரப்போகிற எல்லா அழிவுகள், பேராபத்துகளிலிருந்து தேவனாகிய கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவனே, நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமிடை பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை சொல்லி கடந்து போவோம். கர்த்தர் நிச்சயமாகவே தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.